வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். வெஜ்ஜி தான் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு நம்ம சமைக்கும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ammasamiyals.comல உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வரைக்கும் ஃபேஸ்புக் பேஜில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் டெய்லி வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. சிம்பிளாகவும் சரி, நிறைய பண்ணுறதும் சரி, இந்த மாதிரி நிறைய விதமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சமைக்க போகலாம். நம்ம மொச்சை குழம்பு அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே வைக்க போகிறோம். அதுக்காக மொச்சை காலையில் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் காலையில் நான் வெதுன்னு வெந்நீர் வச்சு ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வேக போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வெதுப்பாக இருக்கும் போதே நம்ம இதில் இந்த மொச்சையை போட்டு வேக வச்சிடலாம். மொச்சையிலேயே 4-5 வகை இருக்குது. நாட்டு மொச்சை, வெள்ளை மொச்சை, அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கருப்பு மொச்சையும் நமக்கு வரும். இந்த மாதிரி 4-5 விதமாக இருக்குது. நீங்கள் எந்த மொச்சை உங்களுக்கு வேணுமோ அந்த மொச்சையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 7-8 விசில் வரணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 2 பேருக்கு செய்யுங்கம்மா, 4 பேருக்கு செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வீட்டில் 6 பேர் 8 பேர் இருக்கிறோம். அதனால் நான் அந்த அளவுக்கு நான் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, சமையல்னாலே கழித்தல் கூட்டல் பெருக்கல் இந்த மாதிரி தான். நம்ம அதை கழிச்சிக்க வேண்டியதான், திருப்பி கூட்டிக்க வேண்டியதான். ஒரு அளவு போடுறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கூட்டி போட்டுக்கலாம். அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா கூட்டிக்கலாம், கம்மியாக பண்ணுறோன்னா கழிச்சிக்கலாம். இப்போ நான் 200 கிராம் மொச்சை போட்டிருக்கேன். 2 பேர்னால் நீங்கள் 50 கிராம் போடுங்க. இதே 4 பேர்னா 100 கிராம் 125 கிராம் போட்டுக்கோங்க. இதுதான் அளவு நமக்கு. நான் சில டைம் கிராம் கணக்கில் சொல்கிறேன். யார் வீட்லேயும் நம்ம வெயிட் போட்டு சமைக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு கப் அளவு, இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னா ஒரு டம்ளரோ இல்லை ஆழாக்கோ அதில் அளந்து நம்ம அளவு வச்சுக்க வேண்டியதுதான். இது நம்ம ஆரம்பத்தில் அளந்து கணக்கு வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம இவ்வளோ அளவு போடுறோம் அப்படின்றது தெரியும். ஒரு கப்பில் அளந்து வச்சுக்கலாம் நீங்கள், இல்லைனா டம்ளரில் அளந்து வச்சுக்கலாம், இல்லைனா ஆழாக்கு உழக்கு படி இந்த மாதிரி எதையாவது அளந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கணக்கு கரெக்டாக போடலாம். இப்போ நம்ம மொச்சை வேக வச்சாச்சு. இதை இறக்கி நம்ம கீழே வச்சிடலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்று தான் போட்டிருக்கோம், ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருவோம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கும் குழம்புக்கும் சேர்த்துமே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டியே நம்ம அந்த தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு 7-8 பல் முந்திரி, அப்புறம் சோம்பு ஒரு 3/4 ஸ்பூன், தேங்காய் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் ஒரு வதக்கிடுங்க. இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மொச்சை வேக வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இது ஒரு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச மொச்சையை இதில் ஊற்றிக்கலாம். மொச்சை ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டிட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். மசாலா வாசனை ஃபுல்லாக போயிடணும். இப்போ திக்காக இருக்குது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி நல்லா ஒரு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த தேங்காய், அரைச்ச தேங்காவை நம்ம ஊற்றிடலாம். நம்ம எப்பவுமே தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதோட வாசனை போயிடும் நமக்கு. லைட்டாக ஒரு கொதிச்சா போதும், இறக்கி வச்சிடலாம். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ நம்ம குழம்பு இறக்கி வச்சுட்டு முருங்கைக்காய் சூப்பு வச்சுக்கலாம்.
வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைப்பூ இது எல்லாமே சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் தான் சூப்பு வைக்க போகிறோம். முருங்கைக்காய் சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பண்ணுவோம். ஒரு 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாதி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு. இது வந்து நீங்கள் ஃபுல்லாக மூட வேணாம், இந்த மாதிரி மூடி கொஞ்சம் நல்லா வேகட்டும். முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் நான் வந்து வீட்லேயே பொடிச்ச சூப்பு மசாலா நான் வந்து இது வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. இது வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் எதற்கு வேணாலும் இந்த சூப்பு பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதிச்சோடனே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இதை தாளிக்க கூட வேண்டாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இப்போ சூப்பை நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு கோஸ் பொரியல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக வந்து கோஸை வந்து திருவிக்கலாம். இது ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், 3/4 கிலோ கோஸ் வச்சுருக்கேன் நான். இது வந்து 6 பேர்த்துக்கு. 2 பேர்த்துக்கு பண்ணுறதுனா ஒரு 1/4 கிலோ பண்ணிங்கன்னா போதும். கொஞ்சம் தேங்காய், ஒரு 6 காஞ்ச மிளகாய் இதை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து. பாருங்கள், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாவும் தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கோஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கோஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி தொளிச்சு விட்டால் போதும், ஊற்ற வேணாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த அளவு கலரிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்தில் இந்த கோஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா சொதன்னு. கோஸ் எப்போ பண்ணாலுமே இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் வந்து டேஸ்ட்டாக இருப்பாங்க. கொஞ்சமாக தான் தண்ணி வந்து தொளிச்சு விட்டேன். இதில் தண்ணி நிற்கக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கோஸை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. கோஸ் பொரியல், மொச்சை குழம்பு, அதாவது மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட் வரும். இது வந்து முருங்கைக்காய் சூப்பு. முருங்கைக்காய் சூப்பு வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.